தமிழக அரசு புதிய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா குறு விவசாயிகளுக்கு மட்டும் 100% முழு கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்று முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காங்க. இது பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல இருந்து 50,000 வரை பயிர்க்கடன் வாங்கிய குறு விவசாயிகளுக்கு முழுக்க கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால அடுத்த சாகுபடி சீசனுக்கு மீண்டும் கடன் வாங்க விவசாயிகளுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. 2.5 முதல் 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் சிறு விவசாயிகளுக்கு 50,000 கடன் இருந்தாலும் 50% மட்டும்தான் தள்ளுபடி. அதாவது 25,000 வரை மட்டுமே அரசு ஏற்றுக்கொள்ளும். மீதியை விவசாயிகள் தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் பெரு விவசாயிகளுக்கு வெறும் 5,000 மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில இந்த திட்டம் எல்லாம் வங்கிகளுக்கு பொருந்தாது. கூட்டுறவு வங்கிகள்ல 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் வாங்கியிருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைன்னு சொல்லியிருக்காங்க. SBI, இந்தியன் வங்கி மாதிரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்லயோ தனியார் வங்கிகள்லயோ கடன் வாங்கியிருந்தா இந்த தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல டிராக்டர் வாங்க கிணறு வெட்ட வேறு விவசாய உள்கட்டமைப்புக்காக கடன் வாங்கியிருந்தாலும் இந்த திட்டம் பொருந்தாது. பயிர்க்கடன் மட்டும்தான் கணக்கில் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பால சுமார் 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தமிழக அரசு 2044 கோடி செலவு ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் இந்த அறிவிப்பை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி சிறு குறு விவசாயிகளுக்கு 100% தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்று தாவேக வாக்குறுதி கொடுத்தது. அதை நம்பி விவசாயிகள் ஓட்டு போட்டாங்க. இப்போ வந்த அறிவிப்பு பலருக்கும் பயன் இல்லாத மாதிரி இருக்கு என்று குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. மேலும் நிதி சுமையை காரணம் காட்டி விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது, இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யணும்னு வலியுறுத்தியிருக்காரு.